இந்த கேள்வியில் பாருங்க, கீழ்கண்ட தமிழ்நாடு பஞ்சாயத்துகள் சட்டம் 1994 தொடர்பானவற்றுள் சரியானது எதுன்னு கேட்குறாங்க. 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இச்சட்டம் 2வது அத்தியாயம் கிராம சபையை பற்றி சொல்லுதுன்னும், 7வது அத்தியாயம் வரி விதிப்பு மற்றும் நிதி தொடர்பானதுன்னும், 12வது அத்தியாயம் அபராதங்கள் தொடர்பானதுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டில் எது கரெக்ட்னு கேட்குறாங்க. இப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம் 1994 இந்த பிடிஎஃப்ல தான் இருக்குது. இந்த பிடிஎஃப் வேணுன்றவங்க மறக்காமல் கமெண்ட்டில் பிடிஎஃப்னு கமெண்ட் பண்ணிடுங்க. சரி, இப்போ இந்த ஆன்சரை பார்ப்போம். இதில் பாருங்கள், அத்தியாயம் 2 கிராம சபையை பற்றி சொல்லுதுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து அத்தியாயம் 7 பாருங்கள், ஊராட்சிகளின் பணியமைப்பு, அவற்றின் அதிகாரங்களும் அலுவல்களும். அடுத்து அத்தியாயம் 12 இது தண்டனைகள், அதாவது பெனால்டிஸ் பற்றி சொல்லுது. இப்போ அந்த கேள்விக்கு போயிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் அத்தியாயம் 2 கிராம சபையை பற்றி சொல்லுதுன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்டு. ரெண்டாவது பாருங்க, அத்தியாயம் 7 வரி விதிப்பு மற்றும் நிதி தொடர்பானதுன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம இப்போ தான் பார்த்தோம், அத்தியாயம் 7 ஊராட்சிகளின் பணியமைப்பு, அவற்றின் அதிகாரங்களும் அலுவல்களும் பற்றி சொல்லுதுன்னு. அடுத்து 3வது ஸ்டேட்மெண்ட் பாருங்க, அத்தியாயம் 12 அபராதங்கள் பற்றி சொல்லுதுன்னு கொடுத்துருக்காங்க. அது கரெக்ட் தான். இப்போ தான் பார்த்தோம் பெனால்டிஸ் பற்றி அது சொல்லுதுன்னு. ஸோ 1, 3 மட்டும் கரெக்ட், 2 தப்பு. ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர்.